ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு கண்டினியூஸாக இன்னொரு சின்ன ஒரு ஃபாலையும் சந்திச்சு இன்னைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக மார்க்கெட் இப்போ மேக் ஆர் பிரேக் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது இந்த லெவலை விட்டு மார்க்கெட் வந்து விழுகுது அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வீக்லி சார்ட்டில் நான் வரைஞ்சிருக்கேன். வீக்லி சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிபனாக்கி வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்விங் லோவையும் ஸ்விங் ஹையும் கனெக்ட் பண்ணிருக்கேன். எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 0.5 வந்துட்டு தான் இன்னைக்கு மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஸோ இந்த 0.5 வந்து திரும்ப மார்க்கெட் எந்த இடத்துல நிற்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்னைக்கு டெய்லி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு டெய்லி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமரை போட்டிருக்கு. இன்வெர்டட் ஹேமர் ஒரு புல்லிஷான சிக்னல். எப்போ வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமர் வருதோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் 45,713 முடிஞ்சிருக்கு. நாளைக்கு சப்போஸ் இந்த கேண்டலோட ஹைக்கு மேலேயோ இல்லை இந்த கேண்டலோட கம்ஃபர்டபுளாக நாளைக்கு ஒரு க்ளோசிங் வைக்குது, புல்லிஷான க்ளோசிங் வைக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹை, இது ஒரு லோ, லோவர் ஹை, திரும்பி லோவர் லோ வந்து திரும்பி இந்த டபுள் டாப் அடிச்சு கீழே வந்திருக்கு லோவர் லோக்காக. ஸோ மார்க்கெட் இப்போ சின்ன ஒரு பவுன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ லோவர் ஹை கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்காக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இன்னைக்கோட லோ 45,430 இதை ப்ரீச் பண்ணி நாளைக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு மேக் ஆர் பிரேக் ஸ்டேஜை மார்க்கெட் உடைக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் போய் பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு வீக்லி க்ளோசிங் இல்லையா, வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் நம்ம வீக்லி சார்ட்டை பார்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் முக்கியமான ஒரு லெவலில் தான் வந்து மார்க்கெட் இருக்குது இப்போ. ஸோ 0.5 ஃபிபனாக்கி வந்துட்டு மார்க்கெட் மேலே ஓடிச்சு. மேலே ஒன்று மார்க்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இதை லைன் சார்ட்டில் பார்த்துருவோம். எதனால் லைன் சார்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா இந்த முக்கியமான சப்போர்ட் ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ 46,115 பிரேக் பண்ணி அதுக்கும் கீழே 500 பாயிண்ட்டுக்கு கீழே விழுந்து தான் மார்க்கெட் இன்னைக்கு 45,700 இருக்கு. ஸோ இந்த லெவல் எப்போ வரைக்கும் முக்கியமாக நாளைக்கு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 45,380 பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னாவே இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் ஈஸியாக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 44,600, 500 அண்ட் 440 இது முக்கியமான ஒரு லெவல் மார்க்கெட் வந்து திரும்பி எந்திரிக்கிறதுக்கு. ஸோ நாளைக்கு முக்கியமாக இந்த 45,380 மார்க்கெட் பிரேக் பண்ணவே கூடாது. பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு அசால்ட்டாக ஒரு ஈஸியாக நம்மளுக்கு ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் இருக்கிறதுக்கு தடுக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ எல்லா நாளைக்கு ஓப்பனிங்லேயும் இருக்குது. ஓப்பனிங் ஆனது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஃபுல் டே ஸ்டெபிளைஸ்டாக மார்க்கெட் இன்னைக்கு டெய்லியில் போட்ட இந்த நம்மளுக்கு இன்வெர்டட் ஹேமர் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு வரணும். வந்தால் தான் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா திரும்பியும் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே டெய்லியில் நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை இன்னைக்கு ஃபில் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஸோ இந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை மார்க்கெட் எப்படி ஃபில் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய ஃபால் வந்து தான் இந்த கேப் வந்துச்சு இல்லையா. ஸோ கேப் டவுனில் இப்படி ஒரு ஃபால் வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ 46,000 கீழே போய் மார்க்கெட் வந்து 45,767 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப் போய் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பவும் பார்த்தீங்கன்னா டெய்லியில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணாலே 44,800 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் தாண்டி விழுகுதுன்னா இந்த 0.600 ஃபிபனாக்கியில் வரதுக்கான ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட நிலவரம். நிஃப்டிக்கு போய் பார்ப்போம். ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் வீக்லி கேண்டலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டலில் போட்டுட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிபனாக்கியில் வெறும் 0.236 அளவுக்கு தான் விழுந்திருக்கு. நேற்றே சொன்ன மாதிரி 21,380 மேலே சஸ்டெயின் ஆக போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் சஸ்டெயின் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் அதுலேருந்து ஒரு 100-120 பாயிண்ட் மேலே போயிட்டு திரும்பவும் மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்கு. இப்போ டெய்லியோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெய்லியில் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. இந்த ஸ்பின்னிங் டாப் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மேக் ஆர் பிரேக் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் நாளைக்கு இது ஒரு புல்லிஷான கேண்டில் வந்து நம்ம நாளைக்கு இந்த 21,539 இன்னைக்கோட ஹை இதுக்கு மேலே போய் நாளைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நாளைக்கு 21,350 பிரேக் பண்ணுது அப்படின்னாவே மார்க்கெட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலான 20,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு சப்போஸ்
இன்னைக்கோட லோவை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சுனாவே நம்ம 20,800 லெவல்ஸை ஈஸியாக எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி நம்மளுக்கு 20,400 லெவல்ஸ்க்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூஸ்வலாகவே வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபால் ஆகுது, இந்த 0.382 பிரேக் பண்ணதுனாவே 0.5 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட இன்னைக்கான நிலவரம். நாளைக்கு ஃப்ரைடே க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீக்லி க்ளோசிங் மட்டும் இல்லை, இந்த மேக் ஆர் பிரேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு முக்கியமான லெவல். ஏன்னா எங்கேயுமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் மார்க்கெட் ஃபில் பண்ணாமல் போயிருக்கு. எல்லா கேப்ஸையும் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஒரு சில கேப்ஸை சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் எப்போவுமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ சப்போர்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே மார்க்கெட் இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் ஈஸியாக ஃபால் ஆகணும். ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ரைஸ் ஆகும்போது நிறைய நல்ல ஸ்டாக்ஸை பிடிக்க முடியும். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முக்கியமாக நல்ல ஸ்டாக்ஸை தேடி பிடிக்கணும். ஆஸ் எ இன்வெஸ்டரா ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற லோஸையும் ஹைஸையும் பிடிச்சி ட்ரேட் பண்ணுறதுக்கு பழகணும். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அல்டிமேட் லோவை பிடிச்சி ரிவர்சல் எடுத்து ஒரு ட்ரேட் எடுக்க தெரியணும். அதே மாதிரி மார்க்கெட் பீக்கில் இருக்குன்னா ஹையை பிடிச்சி அங்கே ஒரு செல் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் அதை பண்ணலாம். பட் இன்வெஸ்டராக நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்றதை மட்டும் பயந்துட்டு இல்லாமல், மார்க்கெட் கண்டிப்பாக எந்திரிச்சு மேலே ஓட தான் போகுது, அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. கரெக்டான டைமில் நம்ம எடுத்து அதை கரெக்டான நல்ல ஸ்டாக்ஸை பிடிக்கிறதுக்கான இது ஒரு நல்ல வாய்ப்பு. சப்போஸ் பட்ஜெட் நல்லா மட்டும் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஃபால் எல்லாம் ஒரே ஒரு நாள் போதும், மார்க்கெட் திரும்பியும் அந்த பழைய ஹைக்கு போய் அதுக்கும் மேலே ஓடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபால் வருதுன்றதுக்காக மார்க்கெட்லேருந்து தள்ளி இருக்காதீங்க. ஸோ இந்த மேக் ஆர் பிரேக் ஸ்டேஜ்லேருந்து நாளைக்கு நம்ம க்ளோசிங் பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.